ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பிற்காக வருகிற விருந்தினர்களுக்கும் இந்த விழாவுடைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனாண்டார் பிலிம்ஸ் ராமநாராயணன் சார் 100 படம் முடிச்சு 101வது படம் சினிமாவில். இது வந்து என்னுடைய வேலை என்னன்னு எனக்கு வாசா இருக்கேன். அந்த சந்தோஷமா 100 படம் ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டுன்றது சாதாரணம் இல்லை. அது வந்து பல பல புதிய நிறுவனங்கள் இறங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல தேனாண்டார் பிலிம்ஸ் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அந்த கம்பெனியில் வேலை செய்யணும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமையும் இருக்கு அப்படின்றத அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ராமநாதன் சார் இருக்கும்போது முரளி சார் வந்து அப்பாவுக்கு உதவியா இருந்தப்போ காசியில வந்து ஒரு படம் ஷூட்டிங் நடந்து ஒரு கன்னட பட ரீமேக்ல. அப்ப சார் தான் ராமநாதன் சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ராபர்ட் ரஹீம் எம்ஏ காஜான்னு சொல்லி டைரக்டர் சுனிதாஜ் சாரோட காமெடி அந்த காலத்துல ரொம்ப பாப்புலர். சுதாகர் சார் வச்சு நாங்க படம் ராபர்ட் ரஹீம் ராம் ரஹீம்ன்ற பேர்ல 2 பேரும் ரிட்டையர்களா முதல்ல டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமநாதன் சார் தனியாக படம் பண்ணாங்க. ராமநாதன் சார் வரும்போது இந்த வேலையில்லா திண்டாட்டம் அப்போ 80s ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பாரு, நாம் பெற்ற சுதந்திரம் தேதி காலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களை வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும். பட்டம் பரங்கட்டம் சிவப்பு மல்லி எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமா தான் இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு நிறைய அடிப்படையா பல படங்களை வந்து ஹீரோயிசமா கொண்டு வந்தவர் வந்து ராமநாதன் சாருக்கு பெரிய பங்கு இருக்கு. அந்த கம்பெனி, அந்த டைரக்ஷன், அந்த ஸ்கூல் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் மாத்திரம் இருந்து நம்மளோட டைரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்காங்க. டைரக்டர் சரியா இருந்தாங்கன்னா அமெரிக்கன் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியல் போல பி.வி. சார் ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் அருண் ரவிச்சந்திரன் சுகுமார் ஒன்று வந்துருங்க. சுகுமார் அவங்க நேருக்கு வாங்க. அதோட நான் சொல்லுங்க கீழே இந்த படத்துல தூணா இருந்து வேலை செஞ்சது சுகுமார். அதை வந்து நான் வந்து ஒரு டெக்னீஷியனாவும் சரி, ஒரு ப்ரொடியூசர் பங்காகவும் சரி, ஒரு நவீனாவும் உனக்கு ரொம்ப மரியாதை செய்ய கடன்பட்டது வந்து உன்னை மேடை வைத்து அவங்க அறிவுப்படுத்துற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. எதுவும் 2 விதமான அப்பா தான். ஒண்ணு அப்பா செய்யறதெல்லாம் என்கரேஜ்மெண்ட் பண்ணல கூட என்கரேஜ் பண்ணா பாத்துக்கலாம். நான் உதாரணமா குடிக்கிறாங்க, குடி அம்மா வந்து திட்டம். சில அப்பா என்ன இந்த நல்லா போனா உருப்படணும் நாசமா போனா அப்பாவே சொல்லுவாங்க. 2 வகையான அப்பையும் சினிமால தென்படுத்தி இருக்காங்க. இந்த 2 அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும்? என்ன சொல்ல போறது? ஒரு பிலிம்ல வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நடிகை இளையரசு எப்படி கலாபாத்திரம் தேர்ந்தெடுக்கலாம்னா, படம் முடிஞ்சு வெளியே இருந்து இந்த கேரக்டர் ஒரு சினிமாவில் ஞாபகம் இருக்குமா? இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த இளையரசு நடிச்சாரு இந்த கேரக்டர், அவ்வளவுதான் நான் யோசிப்பேன். ஏன்னா அதுக்கு மேல ஒரு படத்துல ஹீரோனை தாண்டி ஒரு காமெடியை தாண்டி வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் சீன் கிடைக்கிறது கேரக்டர் கிடைக்க கஷ்டம். இந்த படத்தை எடுக்க முடியல. அந்த பெயர் பிரசன்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டரா சொன்னாப்ல. நான் அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும்போது சீரை கேட்கும்போது ஷார்ட் ஆர்டரா சொல்லும்போது மண்டியில தடவை ஆரம்பிக்கும். அதுவும் சொன்னதுக்கப்புறம் எதுவுமே சரிப்பா அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் சீன் வந்து பண்ணும்போது இந்த ஷார்ட் இது வரைக்கும், இந்த ஷார்ட் இது வரைக்கும், இந்த ஷார்ட் இது வரைக்கும் சொல்லணும்னா ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி, ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னா இன்னைக்கு எடுக்க போறது சீன் என்ன, இன்னைக்கு போட்டிருக்க பிரேக் டவுன் என்ன, யாரார் நடிகர் எத்தனை மணிக்கு வரணும், இப்ப போகணும், இன்னைக்கு இந்த சீன் இந்த லொகேஷன் ஒருங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு அப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை என்ற மாதிரி இருக்கும் குறைச்சிருக்கு. ஏன்னா எந்த சீன் எப்படி முடியுது என்ன முடியுது தெரியல. நடிக்க போகும்போது 3-4 கேமரா இருக்கு, வேற ஆங்கில வருது, வேற வழக்கில் வருது, எந்த ஷாட்டு மாஸ்டர் ஷாட்டா வரும், எந்த ஷாட்டு எழுதி இன்டர்பிரேட் ஆகுதுன்னு தெரியல. ஆனா இந்த படத்துல அந்த குழப்பமெல்லாம் வேலை செஞ்சாரு. எனக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு சினிமாவுக்கு தேவை அருண் மாதிரி பி.வி. சார் அடிக்கடி பி.வி. சார் சொல்லணும் எடிட்டோரியல் டைரக்டர். நான் சொன்னது இன்னைக்கு ஷெட்யூல் பி.வி. சாருக்கு நடிக்க போனாலும் ஒரு கேமராமேனா போனாலும் டேட் டைம் சொன்னா அந்த டைம் நீங்க கிளம்பி போயிடலாம். அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு ஸ்கூல் வாசி சாருங்கிறது பாரத ராஜா மாதிரி, மணிரத்ன மாதிரி வாசி சாருங்கிறது பிராண்ட்னா எடிட்டோரியல் டைரக்டர், டிசிப்ளின் டைரக்டர். அதுக்கு என்ன தெரிஞ்சு அவருடைய இடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இந்த தலைமை டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சா மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அத்தனை ஹீரோஸோட பண்ணிருக்காரு, அத்தனை இடங்களோட வேலை செஞ்சிருக்காரு. ஒரு டைரக்டர் அவ்வளவு நாள் ஜெர்னி பண்றாலும் அவ்வளவு சாதாரணமா கிடையாது. சார் உங்களோட பிளஸிங்ஸ் இந்த பசங்களுக்கு இருக்கிற திறமை ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் இருக்கும்போது வந்து தம்பி ஹரிபாஸ்கர் ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு பெரிய யூடியூப்ல நமக்கு வந்து யூடியூப் இன்ஸ்டாலாம் வந்து இப்பதான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அறிவு இல்லை. அது சினிமாக்காரங்கிற தூரில் இல்லை. அது மேல நமக்கு எலக்ட்ரானிக்ல வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப் இல்லைன்னா ஏதாவது படம் சினிமாவை விமர்சிப்பாரு அதிகமாக பார்த்ததில்லை.
பட் ஹரிபாஸ்கர் அவர்கள் பேசுறாரு, யூடியூப்ல சொல்ல நிறைய பேர் நடிச்சிருக்கேன். அவங்களும் அவங்க ஸ்டார்ட் கேமரா அவங்களே பேசிடுவாங்க. அவங்களுக்கு வீடியோ ரியாக்ஷன் சேஞ்ச் பண்றது வராது. அவங்களுக்கு லைவ் அவங்க பேசி பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல என்ன மாடுலேஷன் வரணும், இந்த மாடுலேஷன் இப்படி கட் பண்ணலாம், எந்த இடத்துல பாஸ் விடணும், இந்த கண்டிஷன் யூடியூபரா இருந்தா சரி, அதெல்லாம் அவங்க பேசிடுவாங்க. ஆனா சினிமாவுக்கு வரும்போது டைரக்டரோட கட்டுப்பாட்டுல இந்த வசனத்தை கூட பேசணும், இந்த இடத்துல நீ பிரேக் பண்ணி அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க. அவங்க பேசுவது சும்மா நம்ப கூடாது, உன் கல்வி இருக்கணும், காலம் இருக்கணும். இவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகும். சினிமாவில் ஆக்டிங்க்கும் யூடியூபர் தனியா பண்றதுக்குமான வித்தியாசம். அதாவது சினிமாவில் இருக்கும் போது அது அவங்க கம்மின்றதா சொல்லவில்லை, அந்த பயிற்சி, நடிப்பு பயிற்சி. ஹரிதாஸ்கர் வந்து சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்சர்வ் பண்ணும்போது டக் டக்கு டெய்லர் பார்த்துக்கணும். அப்புறமா தான் நான் தம்பிகிட்ட பேச ஆரம்பிச்சு. எனக்கு அந்த தம்பி பேசும்போது எனக்கு என்னன்னா, இந்த கலாவி படத்துல விமல்கிட்ட எனக்கு ஒரு சின்ன இன்டிமேசி போடுவாங்க கவுண்ட. அவன் திட்டு மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு சின்ன பாசம் வந்து நம்ம நடிச்சுட்டு தான் இருக்கும். நடிக்கிறது தாண்டி ஒரு பேசிக் மாதிரி உள்ளார போய் ஒரு கல்வியில தெளிவில் ஒரு கனெக்ஷன் ஒன்று போயிருக்கும் அந்த கேரக்டரோட. அது மாதிரி ஹரிதாஸ்கர் எனக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருந்தது. என்னோட திருமதி மகிழ் சொல்லி வந்தாங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னா வழக்கம் போல அப்பா சொன்ன திட்டுறாப்பான்னு இதுல வந்து ஒரு காமெடியா போயிட்டே இருக்க படத்துல அப்பா திட்டிகிட்டே இருக்கும்போது தக்க ஒரு சீன்ல வந்து அப்பா என்ன பண்ணுவாரு, அம்மா கோச்சிட்டு அம்மாவுக்கு மேலும் சண்டை வந்து பேச மாட்டாங்க. இப்ப அம்மாவை மேலும் சமாதானப்படுத்துறதுக்கு எப்போதுமே அப்பா மகனை திட்டுற அப்பா மகனை கூட்டு சமாதானப்படுத்தணும். அம்மாவுக்கு மேலும் சண்டை, அப்பா கூப்பிட்டு எப்பயுமே மகனை கரிச்சு கூப்பிட்டு மகனை சமாதானப்படுத்தி அம்மாட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்லணும். சீன் சொல்லக்கூடிய படத்துல பாருங்க. அந்த சீனுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் கீழே இறங்கி போயிடுவார். அந்த சீன் நான் இல்ல டப்பிங்ல பாக்குறேன். போய் அம்மா மகனும் பாக்குற சீன் நான் நடிகை அந்த படத்துல நானே சொல்லி கீழே அனுப்பிச்சிருக்கு. போய் அம்மாட்ட மகன் பேசுற சரி, மேடம் நீங்களும் சரி வரும் எந்த ரொம்ப எக்ஸ்ட்ராமான எமோஷன் ரொம்ப கண்காணி ஒரு மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஒரு எனக்கு இது வந்து 2-3 படங்கள்ல நடிச்சாங்க. எனக்கு ஒய்ஃபா நடிச்சாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அந்த கேரக்டர் வந்து அழகா உட்காரும். அதுல வந்து திரும்பி அவங்களோட பண்ணும்போது நல்ல ஒரு இன்டர்வியூஸ் இருந்தது. அது மாதிரி மகிமாவும் நல்லபடியா வரவும் வாழ்த்துக்கள் வேணும். ஒரு தமிழ் மொழி பேச தெரிஞ்ச ஒரு மேற்கத்திய அழகு வாசியா, ஒரு மேற்கத்திய அழகு. பிக் பாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் எப்படி மாதிரி இருந்தாங்க, வேற ஒரு ஃபிகர் இருந்தது. அதுல இருந்த ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட், அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட். பிக் பாஸ் போகும்போது ரவனா உள்ள எல்லாரும் வந்து தோல்வி வச்சு காட்டுற மாதிரி அங்க ஒரு பிளேயா, அது கேமா, நிஜமே ஃப்ரீயான ஒரு மன நெருக்கடிக்குள்ள இருக்கிறவங்களோட எல்லா விதமான இமோஷனும் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஒரு நட்பு ஏற்படும். அப்படி ஏற்பட்ட ஒரு நட்பு தான் இந்த அழகோட உங்களோட காம்பினேஷன் பண்ணி. ஆனா இதுல என்னன்னா, ஒருத்தர் சந்தேகிச்சுட்டே இருக்கணும், ஒருத்தனோட வெறுப்புல இருக்கணும், டக்குனு லைக் பண்ணணும். அதனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வரணும். அது மாதிரி ஒரு சின்ன காம்படிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் வசதியா நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் வரணும். அதுக்கப்புறம் இந்த அமல் பேருக்கு டப்பால ஒரு பையன் கொடுப்போம் அப்படின்னு அது மாதிரி ஒரு பையன் கொடுக்கணும். மியூசிக் போட்டுருக்காரு படத்துக்கு அப்படின்றாங்க. சினிமால இளமை வருது, குழந்தைங்கதான் வந்துருச்சு மியூசிக் பாடுறோம். பாக்குறதுக்கு 5 வயசு 10 வயசு தாங்கல. எப்படி வீடுபாடு குழந்தையா பாட்டு எல்லாரும் போட்டிருந்தீங்க. இந்த படம் நிச்சயம் ஒரு சேனல் 5 வயசுக்கு உங்களோட இன்ஜினியரிங் மென்டாலிட்டிக்கு உங்களோட சயின்ஸ் டீமுக்கு இது டோட்டலா ஒரு எமோஷனல் பேஸ்ல இருக்கும். ஸோ எப்படி பண்ணிருக்கின்றது சேலஞ்ச். என்னோட மனமான வாழ்த்துக்கள். நல்ல ஒரு சீனா நடிச்சேன், ரொம்ப நல்லா நடிச்சாரு. அது படத்தோட கேமராமேன் கோர்த்திங்க. இப்ப எல்லாரும் என்னன்னா எல்லா பிரஷரும் இல்லாம கேமராமேனா தான் போடுவாங்க. அதுல மொத்த பிரஷரும் இந்த கேமராமேன் தலைவர் கோர்த்திங்க. கோர்த்திங்க மூச்சு கூட என்னடா நடக்குதுங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் கையாட்டுறான் காலாட்டுறது. கேமராமேன் பிராக்டிஸ். ஏன்னா ஒரு சின்ன இடம் பெரிய விஷுவலா பெரிய கிராண்டான ஒரு கம்போசிஷன் வைக்க முடியாது, கலர்ஃபுல்லா ஒன்றும் பண்ண முடியாது. நான் நடிச்ச சீன்ல வந்து ஒரு ஹவுசிங்கோட டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. அது லைஸா பெரிய வீடு லென்ஸ் வச்சாதான் மூணு காமிக்க முடியும். அதுக்குள்ள ரொம்ப போராடணும். அவர் கிடைச்ச டைம்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு செட்ல ஒரு ஷூட் முடிச்சுட்டு இது நடந்து லைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு ரூம் மேட் வச்சு அதுக்குள்ள ஒரு ஒர்க் பண்ணுவோம். சும்மா பிரேக் டைம் போட்டிருந்ததான் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா தான் முடிக்க முடியும். அந்த கண்டிஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு டெக்னீஷியன் லைட்டா அதுக்கப்புறம் சரியாது. எல்லாரும் இந்த படத்துல வந்து இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றியை பல படமும் முடிச்சுட்டு. இந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி.
இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன அப்படின்னா, தேனாண்டாள் ஃபிலிம்ஸ்ல நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க சின்ன வயசுல வந்து நிறைய தேனாண்டாள் ஃபிலிம்ஸ்ல அவ்வளவு படம், முக்கியமா விவேக் சார் காமெடிலாம் வந்து தேனாண்டாள் ஃபிலிம்ஸ்ல தான் நிறைய அந்த கோர்ட்ல இருந்து பேசுறது அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்து இப்ப அந்த கம்பெனில நான் நடிக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து அருண், அவங்க சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அவரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது புரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. பயங்கரமான ஒரு ஹியூமர் போய் எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய டைரக்டர் நடிச்சிருக்கேன். அதுல வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு டைரக்டர்னா இவர் தான். சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கும் போதே அது இவரும் அந்த கேமராமேன் அவர் இப்ப முடி வெட்டிட்டாரு, முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு. 2 பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளவு ஜாலியா இருக்கும். நல்லா சொல்லி கொடுப்பாரு. நல்ல ரைட்டர், ஹியூமரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளா எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஹரிபாஸ்கர், சும்மா வரல ஹரிபாஸ்கர், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ்ல இருந்து எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னுமே பெரிய லெவல்ல போவாதுங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமா இருக்கு. 2வது ஹரியோட நடிச்சது எனக்கு, அதாவது முதல் ஷார்ட்ல இருந்து 2 பேரும் பயங்கர சிங்க் ஆயிட்டோம். நான் நடிச்ச படத்துல இப்ப ரீசெண்டா ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணி பண்ண படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். லாஸ்ட்லியோட எனக்கு சீனை வைக்கல. பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோனோட சீன் வைக்க மாட்டாங்க. அதனால வந்து நான் இன்டர்வியூ இதெல்லாம் அவங்களோட பழகினாலும் ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மியூசிக் டைரக்டர் சொன்னாரு. ஸோ நானும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஓஷோ வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். இப்பதான் இந்த பாட்டு கேட்டேன், எனக்கு கேட்கணும்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா இளவரசு சார் இந்த படத்துலயே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீன் வரவர் தான். ஸோ அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். நம்ம அழகா அதை ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன். சரவணா அப்படின்னு கூப்பிட்ட பின்னாடி 4 பேர் எஸ் சார் அப்படின்னு கை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால சாரான பேரை மாத்தினேன். இப்ப வந்து பொண்ணாக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு பழக்கமான நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் போன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க. இல்ல மேடம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் கால் பண்ணுங்கன்னு வச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனாலதான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து எல்லாருமே, அதாவது குழந்தைகள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாருமே நான் தான் சொன்னேன், வாழ்க்கையில அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில நம்ம படத்துக்கு போய் உட்காரும் போது அந்த படமே பெரிய பிரச்சனையா இருந்தா அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு 2 மணி நேரம் அந்த படம் நம்மள சந்தோஷப்படுத்தணும். இந்த படம் உங்க எல்லாருமே கண்டிப்பா சந்தோஷப்படுத்தும். வெளியில வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ தைரியமா எல்லாரும் டிக்கெட் செலவு பண்ணி தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.